அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே அணுகுண்டு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா அல்லது அல்-அக்ஸா மசூதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? அல்-அக்ஸா மசூதியை தரைமட்டமாக்கிவிட்டு மூன்றாவது கோவிலை கட்டப் போகின்றார்களா? அரபு நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் இதற்கு பிறகு மேற்கொள்ள மாட்டோம் என ஈரானிய ஜனாதிபதி கூறினாரா? மேலும் ஈரானிய ஜனாதிபதி எதற்காக மன்னிப்பு கேட்டார்? இவை தொடர்பான முழுமையான விளக்கங்கள் ஈரானிய ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் காத்தம் அன்பியா தலைமையகத்தின் அறிக்கைகளும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்களும் சவுதி அரேபியாவுக்கு அருகாமையில் இலக்கு வைக்கப்பட்ட எண்ணெய் கப்பலும் ஈரானிய கடற்படையினுடைய தொடர்ச்சியான சாகசங்களும் ஈரானிய ஜனாதிபதியின் கருத்துக்களுக்கு பின்பு பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல்கள் இது ஈரான் அப்டேட்டின் 20வது காணொளியாகும். முன்னைய காணொளிகளை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இன்று காலையும் மதியமும் 2 காணொளிகளை பதிவிட்டிருந்தேன். இந்த 2 காணொளிகளையும் முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போதுதான் களத்தினுடைய உண்மை தன்மைகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பதஷ்கியான் ஈரானிய ஊடகத்தின் மூலமாக காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் மசூத் பதஷ்கியான் வெளியிட்டிருந்த இந்த காணொளியானது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மசூத் பதஷ்கியான் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை அதிகமானோர் தவறாக புரிந்து கொண்டமையாகும். மேலும் மசூத் பதஷ்கியான் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சரியான முறையில் வெளியிடப்படாததன் காரணத்தினாலும் தெளிவாக எடுத்து வைக்கப்படாததன் காரணத்தினாலுமே அதிகளவானோர் இவருடைய கருத்துக்களை பிழையாக விளங்கிக் கொண்டிருந்தார். அதாவது குறித்த காணொளியில் மசூத் பதஷ்கியான் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் மீதான தாக்குதல்கள் அண்டை நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படாவிட்டால் இனி அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படாது என்று ஈரானின் இடைக்கால நிர்வாக சபை முடிவெடுத்துள்ளது. எங்களுக்கு எதிரான தாக்குதல்களில் சம்பந்தப்படாத அண்டை நாடுகளின் இறையாண்மையை மதிக்கின்றோம். நாங்கள் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு மேற்கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் என மசூத் பதஷ்கியான் தெரிவித்திருந்தார். மசூத் பதஷ்கியான் வெளியிட்டிருந்த இந்த கருத்துக்கள் சரியான தெளிவான கருத்துக்களாக அமையாததன் காரணமாக அதிகளவான ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் ஆர்வ கோளாறுகளும் அவர்களுக்கு தேவையான விதத்தில் செய்திகளை வெளியிட்டார்கள். மசூத் பதஷ்கியான் அவருடைய கருத்துக்களில் அண்டை நாடுகள் என்கின்ற சொல்லையே பயன்படுத்தி இருந்தார். ஆனால் ஊடகங்கள் அரபு நாடுகள் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மசூத் பதஷ்கியான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறியது. இப்படியான நிலைமையில் ஈரானிய ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் அமெரிக்காவிடமோ ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பிடமோ சரணடைய போவதில்லை. நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பற்றிய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு காரணமாக இருந்த அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்க கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவுமே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு வழிவகுத்த ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் உதவிகளை வழங்காத அவர்களுடைய நிலத்தையும் வான்பரப்பையும் வழங்காத நாடுகளுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இதே போன்று அவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் அவர்களுடைய நிலத்தையும் வான்பரப்பையும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்காவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை இதற்கு பிறகு மேற்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி சில விடயங்களுக்கு முன்பு இதனைத்தான் கூறியிருந்தார். எங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நிலத்தையும் வான்பரப்பையும் வழங்காத நாடுகளுடைய இறையாண்மையை நாங்கள் மதிக்கின்றோம். அவர்களுடைய நிலைப்பாடுகளை மதிக்கின்றோம். மேலும் அண்டை நாடுகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கான நிபந்தனை என்னவென்றால் அவர்கள் அவர்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த
பயன்படுத்தவிடக்கூடாது. அவர்களுடைய நிலப்பரப்பையும் வான்பரப்பையும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. மேலும் அமெரிக்க தளங்களை அவர்கள் முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த நாட்டுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்திவிடுவோம். மேலும் இது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் இதனை தெளிவாக கூறிவிட்டோம். நாங்கள் உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். மேலும் நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். நாங்களும் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தி விடுகின்றோம் என நாங்கள் இந்த போரின் ஆரம்பத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என ஈரானிய இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெளிவான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு இந்த அறிக்கைகளில் 2 விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு நிலத்தையும் வான்பரப்பையும் வழங்காத அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் தங்களுடைய நிலத்தையும் வான்பரப்பையும் வழங்காத நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாது. அதே போன்று நிலத்தையும் வான்பரப்பையும் வழங்கியிருக்கக்கூடிய நாடுகள் அவர்களுடைய இந்த வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டு அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றினால் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படும். இரண்டாவது விடயம், மசூத் பெதஷ்கியான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருப்பது அண்டை நாடான அசர்பைஜானிடமாகும். அதாவது 2 நாட்களுக்கு முன்பு அசர்பைஜானிய விமான நிலையத்தில் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என ஈரானிய இராணுவம் அறிவித்தது. இருப்பினும் இதைத் தொடர்ந்து அசர்பைஜான் அதிபர் ஈரான் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்டை நாடான எங்களை இலக்கு வைத்ததற்கு ஈரான் முழுமையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் நாங்களும் தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதற்காகத்தான் ஈரானிய ஜனாதிபதி நாங்கள் அண்டை நாடுகளை தாக்கவில்லை, அவ்வாறு தவறுதலாக தாக்கியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டிருந்தார். இங்கு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் அவர்கள் அண்டை நாடு என்று பொதுவாக பயன்படுத்தியதே இந்த சர்ச்சைகளுக்கு மிக முக்கியமான காரணமாகும். மேலும் ஈரானின் அண்டை நாடாக வடக்கு பகுதியில் அசர்பைஜானும் அர்மேனியாவும் காணப்படுகின்றது. கிழக்கு பிரதேசத்தில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் காணப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈரானினுடைய அண்டை நாடுகளாக அடையாளப்படுத்தப்படுவதில்லை. ஈரானினுடைய நட்பு நாடுகளாக, சகோதர நாடுகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பும் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவை தொடர்பான கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். நரகத்தில் எங்களுடைய தாக்குதல்களினால் நரகத்தில் காணப்படும் ஈரான் தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளிடம் சரணடைந்து விட்டது. அவர்கள் அரபு நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டு இதற்கு பிறகு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறு ஈரான் குறிப்பிடுவதற்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டதுதான். எங்களுடைய உச்சக்கட்ட தாக்குதல்களினாலேயே ஈரான் அரபு நாடுகளிடம் சரணடைந்து விட்டது. மேலும் ஈரான் முதல் முறையாக அரபு நாடுகளிடம் தோல்வி அடைந்து விட்டது. இது ஈரானின் மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. அதே நேரம் நாங்கள் ஈரானை இதற்கு பிறகு சும்மா விடப் போவதில்லை. இன்றிரவு நாங்கள் ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்போம். ஈரானுக்கு நரகத்தின் உச்சத்தை காண்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரான் அரபு நாடுகளிடம் சரணடைந்து விட்டதாக பிரச்சாரங்கள் வலுவடைந்தன. ஈரானிய ஜனாதிபதி இதற்கு பிறகு அரபு நாடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும், ஈரான் இதற்கு பிறகு அரபு நாடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்றும் பிரச்சாரங்கள் வலுவடைந்தன. இப்படியான நிலைமையில் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் எங்களுடைய அண்டை நாடுகளை மதிக்கின்றோம், அண்டை நாடுகளுடைய இறையாண்மையை மதிக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு எங்களுடைய நாட்டை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றன. மேலும் எங்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க நலன்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க சொத்துக்களை இலக்கு வைத்துமே தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அவை பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். உண்மையில் ஈரானிய ஜனாதிபதி ஒரு திறமையற்றவராகவே இருக்கின்றார். பதற்றமான சூழ்நிலையில், மிக முக்கியமான சூழ்நிலையில் எவ்வாறு தெளிவான கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதனை அவர் புரிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் மசூத் பெதஷ்கியான் ஆரம்பத்தில் வெளியிட்ட காணொளிக்கு எதிராக ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஈரானிய மக்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இவர் ஒரு மிகவும் திறமையற்றவர், இவர் பலவீனமானவர், இவருக்கு ஒழுங்காக இருக்கக்கூட தெரியாது. ஒரு ஜனாதிபதி இவ்வாறான ஆடைகளை அணிய வேண்டும். யுத்த களத்திற்கு மத்தியில் நாங்கள் எதிரிகள்
எங்களுக்கு இவ்வாறு எங்களை காண்பிப்பது? கருத்துக்களை கூட அவருக்கு தெளிவாக முன்வைக்க முடியவில்லை, சரியான விதத்தில் கையாள முடியவில்லை. அவசரமாக இடைக்கால சபையை நீக்கிவிட்டு புதிய உச்ச தலைவரை நியமித்து விட வேண்டும். மேலும் ஈரானிய ஜனாதிபதியையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எக்ஸ் தளத்தில் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள். என்னை பொறுத்தவரையில் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தற்காலிகமாக புதிய ஒருவரை தெரிவு செய்வது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு உகந்ததாக இருக்கும். இவ்வாறு ஈரானிய ஜனாதிபதி பலவீனத்தினை வெளிப்படுத்துவது ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய தாக்குதல்களையும் தியாகி அலி கமேனி அவர்களுடைய வேலை திட்டங்களையும் இந்த போரினுடைய திட்டங்களையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றது. அடுத்து ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. கடந்த 24 மணித்தியாலமாக நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் அமெரிக்க சொத்துக்களுக்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். எங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையை சேர்ந்த 21 அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 15க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களிலேயே இந்த விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று அர்-தர்ஃபா தளத்தை இலக்கு வைத்து நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் 13 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளோம். இதிலே அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோன்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹெர்மஸ் ட்ரோன்களும் உள்ளடங்குகின்றன. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் எங்களுடைய கடற்படையினர் அவர்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் எங்களுடைய புதிய ஆயுதங்களையும் களமிறக்கப் போகின்றோம். அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என காத்தமல் அன்பியா தலைமையகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய கடற்படையினர் 3 கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது இந்த கப்பல்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று கடந்த 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு ஜனாதிபதி பெதஷ்கியானினுடைய சர்ச்சைகளுக்கு பின்பு ஈரானிய கடற்படையினர் சவுதி அரேபியாவின் கடற்கரை கருகாமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலானது தீப்பற்றி எரிந்துள்ளது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய கடற்படையினர் 2 வழிமுறைகளில் இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஈரானின் கடற்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களிலிருந்து அதிரடியாக ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு இந்த எண்ணெய் கப்பல்களை குறிவைக்கின்றார்கள். அதே போன்று ஈரானிய கடற்படையினர் சிறிய வேக படகுகள் மூலமாக எண்ணெய் கப்பல்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் கப்பல் நெரிசல் அதிகமாக இருப்பதனால் அதிகளவான கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதனால் ஏவுகணைகளை பயன்படுத்துவது குறைவாகும். மேலும் வேக படகுகளை பயன்படுத்தி குறித்த பிரதேசத்தில் கப்பல்களை சுற்றி வளைத்தே தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த வேக படகுகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அவர்கள் பாதுகாப்பாக நிலத்தடி சுரங்க பாதைகளுக்குள்ளும் சென்று விடுகின்றார்கள். இதனால் இவர்களை இலக்கு வைத்து அமெரிக்காவினால் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடிவதில்லை. அத்தோடு சவுதி அரேபியாவின் கடல் பிரதேசத்தில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பலுக்கு அருகாமையில் பஹ்ரைனிலே உள்ள அமெரிக்க கடற்படை தளத்திற்கு சொந்தமான 3 கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் குறித்த பிரதேசத்தில் தான் நிலை கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களை தாண்டி ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்காவினால் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. அடுத்து இந்த காணொளியை நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கும். ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானுடைய சர்ச்சைக்கு பின்பு பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களை அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக ஈரானிய ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன்.
அடுத்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருவதாக உளவு தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 3 நாடுகளின் உளவு பிரிவுகளும் இந்த உளவு தகவல்களையும் அவசர செய்திகளையும் ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அதாவது ஈரான் மீது சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் ஆதரவையும் உடைப்பதற்காகவும் ஈரானினுடைய தாக்குதல்களை நோக்கங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்காகவும் ஈரானை பின்வாங்கச் செய்வதற்காகவும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை வலுவடைய செய்வதற்காகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பானது இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை வடிவமைத்திருப்பதாகவே 3 நாடுகளுடைய உளவு பிரிவுகளும் ஈரானுக்கு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார்கள். அதாவது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலை ஜெருசலத்தில் தான் மேற்கொள்ளப் போகின்றது. அல்-அக்ஸா மசூதியை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இவ்வாறு அல்-அக்ஸா மசூதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இந்த தாக்குதலுக்கான பழியை ஈரான் மீது சுமத்துவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். கடந்த வாரம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் அல்-அக்ஸா மசூதியின் இடிபாடுகளில் இருந்து 3வது கோவிலை அமைப்பதற்கான விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அல்-அக்ஸா மசூதியை இடித்துவிட்டு 3வது கோவிலை கட்டுவதற்கான ரகசிய மாநாடுகளும் சந்திப்புகளும் நடைபெற்றுள்ளன. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானை நாங்கள் முழுமையாக தோற்கடித்ததற்கு பின்பு அல்-அக்ஸா மசூதியை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டு 3வது கோவிலை கட்ட வேண்டும் என இந்த மாநாடுகளில் முடிவுகளை எடுத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரினுடைய முடிவில் நாங்கள் 3வது கோவிலை அமைப்பதே இந்த போரினுடைய மிக முக்கியமான இலக்காக அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜியோனிச தலைவர்கள் முடிவுகளை எடுத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரப்பிக்கள் இவை தொடர்பான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சிவப்பு மாடு அறுக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே இவை நடைபெற்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் இருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளன. எனவே தற்போது அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஈரானை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை. ஈரானை சரணடைய வைக்க முடியவில்லை. மேலும் சர்வதேச ரீதியில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. எனவே இவை அனைத்தையும் சிதைக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்-அக்ஸா மசூதிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை தொடரவும் முடியாமல் போய்விடும். சர்வதேச ரீதியில் முஸ்லிம்கள் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்கள். இதனால் ஈரானினுடைய தாக்குதல்கள் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்தும் ஈரானினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த நிலைமைகளை ஏற்படுத்துவதற்காகவே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா மசூதி மீது தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்துவதற்கான ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை வடிவமைத்துள்ளது. மேலும் இந்த தகவல்களை 3 நாடுகளின் உளவு பிரிவுகள் ஈரானிய தலைமைகளுக்கு அவசரமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிராக அணுகுண்டுகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். அணுகுண்டுகளை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதை விட அல்-அக்ஸா மசூதி மீது தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்துவது அவர்களுடைய வெற்றிலக்கை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிராக அணுகுண்டுகளை வீசுவதை விட அல்-அக்ஸா மசூதி மீது தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்துவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய வெற்றிலை ஏற்படுத்தி தரும். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதை போன்று ஈரானையும் முடக்கிவிட முடியும். அல்-அக்ஸா மசூதியையும் தரைமட்டமாக்கி 3வது கோவிலையும் எழுப்பிவிட முடியும். எனவே இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.